வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எப்படி ஆச்சுன்னு பார்க்கலாம். முதல் நாள் ராத்திரி ஒரு பிளேட்டில் கொஞ்சம் குக்கீஸும் ஒரு கிளாஸில் மில்க்கும், ரெயின்டீருக்காக கொஞ்சம் கேரட்டும், சாண்டாக்காக அந்த மில்க்கும் குக்கீஸும் வச்சிடுறது. பசங்க வச்சிடுறாங்க அதை. மறுநாள் காலையில் வந்து பார்க்கும்போது இந்த கிஃப்டெல்லாம் நம்ம ராத்திரியே பேக் பண்ணி ரெடியாக வச்சுருப்போம். ஸோ எல்லாருக்குமே ஃபேமிலியில் கிஃப்ட் இருக்கும் அதில். ஸோ எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக அதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி வாஃபல் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் எல்லோரும் அவங்க கிஃப்ட்டை திறந்து பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மத்தியானத்துக்கு வந்து பிரசல் ஸ்ப்ரவுட் அப்படின்னு இங்கே கேபேஜ்லேயே ரொம்ப சின்னதாக சைஸில் கிடைக்கும், நெல்லிக்காய் சைஸில். அதை வச்சு ஒரு கறி, பிரசல் ஸ்ப்ரவுட்டில் ஒரு பொரியல். அதே மாதிரி சோலே பண்ணுறோம். இப்போ சோலேயும் நல்ல அழகாக பூரியும். அதுதான் இன்றைக்கி நம்மளோட லஞ்சு. கிராண்டாக தான் இருக்கும். நல்ல இங்கே வந்து மத்தியானம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த கிறிஸ்மஸ் கிராக்கர் அப்படின்னு இதோட பேர். இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி 3 பார்ட்டாக இருக்குது இல்லையா? 2 பேர் அதை 2 சைடு பிடிச்சி அதை இழுக்கணும். இழுத்தோடனே டப்புன்னு அது ஒரு பட்டாசு மாதிரி வெடித்து, உள்ள ஒரு பட்டாசு மாதிரி இருக்குது. அது வந்து கேப் மாதிரி, நம்ம ஊரில் கேப்புன்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி அதை டப்புன்னு வெடிக்கும். வெடித்த உடனே அந்த ஒரு பேப்பர்லேயே ஒரு சின்ன க்ரௌன் அதுக்குள்ளே இருக்கும், ஃபோல்டு பண்ணி. அதை எடுத்து நம்ம தலையில் வச்சுக்கலாம். எல்லோரும் வந்து அந்த கேப் போட்டுட்டு தான் அவங்க வந்து கிறிஸ்மஸ் லஞ்சை சாப்பிடுவாங்க. அது இந்த ஒரு பழக்கம். அதுக்குள்ளே ஒரு ஜோக் இருக்கும். அதையும் படித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி ரொம்ப வேடிக்கையாக எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றது தான் இங்கே வழக்கம். ஸோ இந்த க்ரௌன், இது அந்த பேப்பர் க்ரௌன். இதை நாங்கள் எல்லாருமே தலையில் வச்சுட்டு சாப்பிடும்போது அதை போட்டிருப்போம். அதே மாதிரி நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒரு வாக் போகிறாங்க. அதுவும் கிறிஸ்மஸில் ரொம்ப வழக்கமாக பண்ணுறது. இதுதான் அந்த ஜோக்கெலாம். அதுக்கப்புறம் வந்து டிவியில், ரேடியோலெலாம் வந்து கிங்கோட ஸ்பீச் இருக்கும் கிறிஸ்மஸ்க்காக. அதையும் எல்லோரும் கேட்குறாங்க. ஸோ எல்லோரும் ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் போய் க்ரீட் பண்ணுறது. இது நம்ம வீட்டு ஸ்பெஷல் லஞ்ச் பாருங்கள். ஸோ கிறிஸ்மஸ் நல்ல கிராண்டாக ஆச்சு.